everyone, welcome back to my channel. This is Learn with Sudarshan. நம்மளோட previous video வந்து பாத்தீங்கன்னா Mathematics Class 12 NCERT syllabus chapter number 5 Continuity and Differentiability ங்கற chapterல exercise 5.1ல டோட்டலா 10 sums வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து இந்த வீடியோல 11th sum தான் சால்வ் பண்ண போறோம். முதல் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க x³ - 3 if x is less than or equal to 2 and x² + 1 if x is greater than 2 அப்படிங்க இந்த சம்ம கொடுத்திருக்காங்க. சோ இந்த क्वेश्चनல with respect to 2 கொடுத்தனால நம்ம x = 2 ன்னு எடுத்துக்கலாம். so therefore a = 2 தான். அப்ப நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும்போது என்ன வரும்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் that is equal to limit x tend to 2 minus அப்படிங்கிறது 2 minusனா 2 க்கு முன்னாடி less than 2 அப்பனா என்ன வரும்? இந்த ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கணும். x³ - 3 ங்கற ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். சோ நம்ம x க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும்போது a - h ங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்போ இங்க வந்து லிமிட் வந்து h tends to 0 ன்றது மாறிடும். x³ க்கு பதிலா நம்ம என்ன எழுதுறோம்? a - h the whole cube minus 3. a - h the whole cube அப்படிங்கறத எழுதும்போது ஃபார்முலா படி நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இப்போ லிமிட் h tends to 0 that is a³ - h³ minus 3 a square h plus 3a h square அப்படிங்கிறது வரும் and minus 3 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம h க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் and a க்கு 2 ங்கிறது நமக்கு தெரியும். அப்ப என்ன வரும்? லிமிட் போய் 2³ minus 0³ minus 3 2 square 0 plus 3 2 0 square and minus 3 ங்கிறது இருக்கு. அப்போ இந்த 0 இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே வந்து 0 ஆயிடும். 2³ - 3 ங்கிறது மட்டும் தான் ரிமைனிங் இருக்கு. 2³ - 3 that is 8 minus 3 which gives you 5. ஓகேங்களா? இப்போ அடுத்தது ரைட் ஹேண்ட் லிமிட் எடுக்கிறோம். RHL எடுக்கும்போது ரைட் ஹேண்ட் லிமிட் that is limit x tends to 2 plus 2 plus na greater than 2 the greater than 2 na என்ன வரும்? x² + 1 ங்கிறது வரும். அப்ப x² + 1 ங்கற ஃபங்க்ஷன் இருக்கும்போது x க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? ரைட் ஹேண்ட் லிமிட்ல a + h ங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அதேதான். அப்போ லிமிட் h tends to 0 x² பதிலா a + h the whole square அப்படிங்கிறது வரும். a + h the whole square plus 1 a plus h the whole square expand பண்றோம். so again limit நம்ம போறோம். limit h tends to 0 that is a square plus h square plus 2ah plus 1 அப்படிங்கிறது வரும். so 2ah plus 1 ங்கிறது வரும்போது 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா ரிமைனிங் என்ன நமக்கு இருக்கும்? a square plus 1 ங்கிறதா இருக்கும். that is a square plus 1 that is 2 square plus 1 that is 4 plus 1 equals to 5. ஓகேங்களா? அதேதான் நம்ம போன ரெண்டு சம்லயும் இதே மாதிரி தான் வந்தது. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் 5 ரைட் ஹேண்ட் லிமிட்டும் 5. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் is equal to right hand limit. so then we can conclude that the function is continuous at x equal to 2 அப்படின்னு எழுதலாம். but இந்த ஃபங்க்ஷன் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ்ல கண்டினியூஸா இருக்கலாம் இல்ல டிஸ்கண்டினியூஸா கூட இருக்கலாம். சோ அதை செக் பண்றது மூலமா நம்ம f(2) ங்கிறது இருக்கு. f(a) that is f(2) ங்கிறது இருக்கும். so f(2) ங்கிறது எடுக்கும்போது என்ன ஃபங்க்ஷன் எடுக்கணும்னா இந்த ஃபங்க்ஷன் தான் எடுக்கணும். சாரி equal to 2 அப்படிங்கிறது less than or equal to 2 அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷன் தான் எடுக்கணும். so x³ - 3 x க்கு பதிலா நம்ம 2 ங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்றோம். that is 2³ - 3 ங்கிறது 8 minus 3 again உங்களுக்கு ரைட் வரும். left hand limit right hand limit f(2) which is equal to 5. so the மூணுமே ஈக்குவலா இருக்கிறதுனால the function is continuous at all points and there is no points of discontinuity அப்படினு சொல்லி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கலாம். so okay guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட கிளாஸ் 12 ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. thank you and stay tuned.